அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் வாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் வாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் வாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சி உற்ற உலகை உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்தவும் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றுமறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மை அடையாதிருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே? கைவினைஞன் ஒருவன்தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்கிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுள்ளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. பல்லவி. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. பல்லவி. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல் ஆவர். பல்லவி. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். பல்லவி. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நல்ல ஆயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய
தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 32 முதல் 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரவேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஓர் இளைஞன் நன்றாக படித்து நல்ல ஒரு வேலையில் அமர்ந்தான். அவனுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். இதுவரை வேலை கிடைக்கவில்லையே, திருமணமாகவில்லையே என்கிற கவலையெல்லாம் போய் ஒரு குழந்தை இல்லையே என்கிற கவலை அவனுக்கு வந்தது. நாட்கள் பல கடந்து செல்ல குழந்தை பாக்கியமும் அவனுக்கு கிடைத்தது. நல்லதொரு மனைவி, பிள்ளைகள் என்று மகிழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான். அவனுடைய ஆசை நன்றாக ஒரு வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் நினைத்தபடியே எல்லாம் நன்றாகவே அவனுக்கு அமைந்தது. நாட்கள் சென்று கொண்டிருக்க தன் பிள்ளையை படிக்க வைத்து அவனுக்கு நல்லதொரு வேலையை வாங்கி கொடுக்க வேண்டும், திருமணம் முடித்து கொடுத்து அந்த பிள்ளையை ஒரு வளமான நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கு அவனை நான் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் தந்தை. அப்படியே அவன் நினைத்தது அனைத்துமே நடந்தது. நாட்கள் செல்ல செல்ல, காலங்கள் கடந்து போக போக ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தது. வயது முதிர்ந்து தளர்ந்து போனான். அப்பொழுது அவன் பார்த்து பார்த்து கட்டிய அந்த அற்புதமான வீட்டிலே அவனுடைய மகன் தன் தந்தைக்கென்று ஒரு மூலையை ஒதுக்கி வைத்தான். அப்பா, இனிமேல் நீங்கள் இங்குதான் இருக்க வேண்டும், ஏதாவது குடும்பத்தில் பேச வேண்டும் என்று நினைத்தார். அப்பா, குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீர்கள், தேவையில்லாம குடும்பத்தில் பிரச்சனை வருது என்று சொல்லி அப்பாவை பேச தடுத்து விட்டான் மகன். சோர்ந்து போனார் தந்தை. மிக வருத்தப்பட்டார், துயரப்பட்டார். இதற்காகவா நான் ஓடி ஓடி உழைத்தேன்? இதற்காகவா எல்லாவற்றையும் நான் சம்பாதித்தேன்? என்னால் இன்றைக்கு எதையும் அனுபவிக்க முடியவில்லையே. சாதாரணமாக எளிமையான முறையிலே இந்த மூலையிலே ஒடுங்கி போயிருக்கிறேனே, பேசுவதற்கு கூட எனக்கு இந்த குடும்பத்தில் உரிமை இல்லையே என்று மிகுந்து சோகப்பட்டார். அப்பொழுதுதான் அவருடைய நினைவுக்கு வந்தது, சோர்ந்து போயிருக்கிற இந்த உடலினால் இனிமேல் என்னால் எதையும் செய்ய முடியாது. ஐயோ, இவ்வளவு நாள் என் கடவுளை நான் மறந்து விட்டேனே, அந்த கடவுளை தேட வேண்டும் என்கிற ஆவலில் கடவுளை தேடி புறப்பட்டானாம் அந்த மனிதர். அன்பு உள்ளங்களே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இன்றைக்கு பல நிலைகளில் நாம் பல்வேறு பணிகளை செய்ய இறைவனால் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு நற்செய்தியை அறிவித்தார், நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்தினார், பேய் பிடித்தவர்களுடைய அந்த தீய செயலை கண்டித்து பேயை விரட்டி அடித்து புது வாழ்வையும் நல்வாழ்வையும் கொடுத்தார். ஆதரவற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், புறம் தள்ளப்பட்ட மக்களை ஓடோடி சென்று அரவணைத்து அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்தார் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது.
அன்பு உள்ளங்களே, இன்றைய நற்செய்தியிலும் கூட பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட எந்த நிலையில் இந்த தீய சக்திகளினால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள், இளம் பெண்கள், இன்றைக்கு அவர்களுக்கு பிடித்திருக்கிற பேய் மொபைல் போன் என்கிற பேய். அந்த பேயிலேயே அவர்கள் முற்றிலுமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அதுதான் அவர்களை ஆட்டி படைப்பதாக மாறிவிட்டு இருக்கிறது. பிள்ளைகள் எல்லாரும் அந்த பேய்க்கு இன்னைக்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள். இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கின்ற மிக பெரும் ஒரு பிரச்சனை என்பது ஒருவர் மற்றவரிடையே நல்லதொரு சமரச உறவு பாராட்டாமல் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய வேலையில பிஸியாக இருக்கிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். ஒருத்தர் நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறாரு. பிள்ளைங்க நல்லா படிக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு அவங்கள ஒவ்வொரு நாளும் துரத்தி விடுகிற மனநிலையை பார்க்கிறோம். அவர்களை நச்சரிப்புகின்ற மனநிலையை பார்க்கிறோம். மனைவி வீட்டில் சும்மா இருக்க முடியாம அதை செய்யறது இதை செய்யறதுன்னு எல்லாருமே இன்னைக்கு பிஸி தான், எல்லாருமே பிஸி தான். ஆனால் அவர்களுக்கிடத்தில் நல்லதொரு உறவு நிலை இருக்கிறதா? நல்லதொரு புரிதல் இருக்கிறதா? அன்பு உறவு முறைகள் இருக்கிறதா என்றால் இல்லை. இதுதான் இன்னைக்கு நம்மளை பேய் பிடித்த மாதிரி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இதோ பேச்சிழந்த பேய் பிடித்த அந்த மனிதரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தது போல அன்பு உள்ளங்களே, நாமும் கூட ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நம்மை ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது இறைவன் நம் வாழ்வை பக்குவப்படுத்துவார், பண்படுத்துவார், மாற்றுவார், நம்மை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நம்மை திகழச் செய்வார். அந்த இடத்திலும் கூட அந்த பேச்சற்ற பேய் பிடித்த மனிதரை ஆண்டவர் குணப்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த நிகழ்வு நடந்த உடனேயே அங்கிருக்கிற மக்கள் எல்லோரும் வியப்புறுகிறார்கள். இஸ்ராயலில் இப்படி ஒருபோதும் நடந்ததில்லையே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனாலும் கூட அந்த இடத்தில் ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் பரிசேயர் கூட்டம். இவன் பேய்களின் தலைவனான பெயர்சபலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்று அவர் மீது குற்றம் சாட்டியது. நம்முடைய உழைப்பும் நம்முடைய கஷ்டமும் நம்முடைய வியர்வையும் பல நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கிற பிறரினால் இழிவாக பார்க்கப்படும். நம்மை தாழ்வாக கருதுவார்கள், நம்மை அவமானப்படுத்துவார்கள், நம்மை தாழ்த்தி மட்டம் தட்டி நம்மை ஒன்றுமில்லாத அளவிற்கு அவர்கள் இழிவாக பேசுவார்கள். கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் அணுக வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட தீமையான ஒரு சூழ்நிலையிலும் கூட நன்மையையே அவர் பார்க்கிறார். தொழுகை கூடங்களில் அவர் சென்று கற்பிப்பதையும் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றுவதையும் நோய் நொடிகள் அனைத்தையும் குணப்படுத்தி அப்பேற்பட்ட மக்களுக்கு புது வாழ்வை தருவதையும் பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல பரிதவிக்கிறார்கள். நாம் தான் அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டிகளாக முன்மாதிரிகளாக இருந்து அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பால் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அந்த பணியை செய்தால் நானும் நீங்களும் இயேசுவினுடைய அன்பு சீடர்கள் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயீர்ப்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயீர்ப்பாய் ஆண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உன்னிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மை சுகப்படுத்துகிறார் என்கிற உணர்வுடன் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மானாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோ அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். தாயே, மன்றாட்டை தயவாய் கேளும். நீரோரின்றமை நீ தள்ளாமல் எக்காலத்துணை தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோ அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.